கானாடு காத்தான் அரண்மனை. இது ஒரு அரண்மனை தான். இந்த அரண்மனைக்கு வெளியில பாத்தீங்கன்னா 30 டிகிரி இருக்கும் வெயிலு. சுல்லுன்னு இருக்கு. ஆனா வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஏசி மாதிரி வீடு அப்படி சில்லுன்னு இருக்கு. அண்ட் ஒன் மோர் என்னன்னா, இந்த வீடோட ஹைட் பாருங்க. 160 வருஷ வீடு இந்த வீடு. ஆனா ரோட்ல இருந்து எத்தன அடி உயரமா இருக்கு பாருங்க. அப்போ அவங்க 160 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஹைட்ல கட்டியிருப்பாங்க. இப்பல்லாம் ஒரு வீடு கட்டி 2, 3 வருஷம் ஆனாவே ரோடு மேல ரோடு போட்டு வீடு பள்ளமாயிடுது. மழை பெஞ்சா ரோட்ல இருக்க தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருது. பட் இது வந்து எக்ஸலண்ட் ஆர்கிடெக்சருக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள். வேர்ல்டு லெவல்ல எல்லாம் வந்து விசிட்டர்ஸ் எல்லாம் பாப்பாங்கல்ல, ஃபாரினர்ஸ்லாம். ஃபாரினர்ஸ் வருவாங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்களை விட ஃபாரினர்ஸ் தான் எங்களுக்கு அப்ரிசியேஷன் ஜாஸ்தி. ஓ, அவங்க ஒவ்வொன்றையும் அப்படி நுணுக்கமா ரசிப்பாங்க. நம்ம ஆளுங்க வந்தா ஜஸ்ட் தே வாண்ட் டு டேக் போட்டோஸ், அவ்வளவுதான். அதோட விஷயத்தை நான் ரொம்ப கொஞ்சம் வேதனைப்படுவேன். ஐயோ, இதெல்லாம் பார்த்து இதுல இருக்கிற அறிவியல் கணக்கு அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. அந்த காலத்துல எவ்வளவு திறமையா அறிவோட கட்டி இருக்காங்க. ஒரே வார்த்தை, சச் பிரைனி. ஒரு கிராக் கூட இல்ல பாருங்கம்மா அந்த பில்டிங்ல. இப்பெல்லாம் கட்டுனா மேல ஒரு கிராக் கோடு எல்லாம் ஈஸியா வந்துரும். இங்க நான் அந்த வீட்டுல வந்து எங்கேயுமே ஒரு கோடு கூட பாக்கல தெரியுமா. அவ்வளவு அறிவான திறமையான தமிழர்கள் தான் இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவங்க. சிற்ப வேலைப்பாடுல இருந்து எல்லாமே கணக்கு அறிவியெல்லாம் அந்த வீட்டுல வந்து பூந்து விளையாடுது.